தேங்க்ஸ் சார். காரியத்துக்கு வந்தவங்களாம் போயிட்டாங்களா? ஏய்யா ஒரு நிமிஷம். இந்த ஒரு நிமிஷம் வரேன். என்ன ஏய்யா மூர்த்தி அண்ணன் பிள்ளைய பாத்தியாளா? என்ன அழகா வளர்ந்து நிக்க. ஆமாம் பார்த்தேன். அது என்ன போ என்ன நீ வாயை திறந்து பேசினாலே விளங்காது. இதுல கண்ண காமிச்சா என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்லுடி. துஷ்டி வீட்டுல இந்த புள்ளைய பார்த்ததுல இருந்து மந்திரிச்சு விட்ட மாதிரி தெரியுறான். இந்த புள்ளைய அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்க. சம்மந்தம் பேசலாமா? பேசிடலாம். ஆனா என்ன ஆனா? நீ 12வது படிக்கும்போது அவர் 2வதுன்னா 3, 4, 5 10 வயசு வித்தியாசத்துல எப்படி பொண்ணு கேட்கறது? உங்க தம்பிக்கும் ராதாவுக்கும் 12 வயசு வித்தியாசம். இப்ப அவங்க சந்தோஷமா இல்ல? இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு விஷயமா? ஏலே, இந்த காலத்துல அதான் பெரிய விஷயம் இல்ல. 2 வயசு கூடுதல்னு வச்சுக்கோ அங்கிள்ன்றாளுங்க. அதே 4 வயசு கூடுதல்னு வச்சுக்கோ தாத்தான்றாளுங்க. ஏன் நடிகர் ஆர்யா, விஜய் ஆண்டனி இவங்கெல்லாம் 10 வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணிக்கலையா? டேய், அவங்களாம் பெரிய ஹீரோங்க. அவங்களுக்கு எந்த வயசுல வேணா பொண்ணு கிடைக்கும். நீ என்ன ஹீரோவா? இப்பதான் இந்த வீட்டில் ஒரு துக்க காரியம் நடந்திருக்கு. பணத்தை கொடுத்த கையோட பொண்ணு கேட்டா நல்லாவா இருக்கும்? கொஞ்ச நாள் போட்டோம். எதுக்கு அறிவு கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டுருவோமா? அறிவு. சரி மாமா, நான் அப்புறம் கூப்பிட்றேன். சொல்லுங்கப்பா. ஏப்பா, இந்த பிள்ளை லீலா இருக்குல்ல? லீலாவா? யார்? ஏய், என்னடி லீலானா யாருன்னே தெரியாதுங்கிறா. நீ இடமா அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற. நீ போப்பா. பா, லீலா தெரியும்பா. லீலா தானே அந்த பொண்ணு? தெரியும்பா. டேய், உனக்கு தெரியுமா தெரியாது? தெரியும். அந்த பிள்ளைய உனக்கு கல்யாணம் பேசி முடிக்கலாங்கிற அம்மா. இல்லங்க, வேணாங்க, வேணாம். ஏம்மா? இல்லப்பா, நாங்க முடிவு பண்றதை விட நீயே முடிவு பண்ணாம வர்றதுதானே காதல். மா என்னப்பா என்னப்பா பண்ற? புள்ள வைக்கப்படுறையா? சரி. அது வந்துருச்சுமா. என்னப்பா வந்துருச்சு? அதான் உங்களுக்கு பூந்தனர் மேலே வந்தது, அம்மாவுக்கு பஸ் டிரைவர் மேலே. சரிப்பா, போதும். பேசி முடிச்சிருவோம்ப்பா. தேங்க்ஸ்மா.